மனிதரில் புனிதர் புனித பிரிஜித் அம்மாள். இவருக்கு 7 வயது நடக்கும் போதிருந்தே சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து இவருக்கு பலமுறை காட்சி கொடுத்திருக்கின்றார். பிற்காலத்தில் இவர் புரிய இருந்த பல்வேறு பிறரன்பு தொண்டுகளுக்கு இது அடித்தளமாக அமைந்தது. கிபி 1303 ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் தோன்றியவர் இவர். 14ஆம் வயதிலேயே மாக்னஸ் என்ற ஸ்வீடன் நாட்டு அரசனை மணமுடித்தார். 8 பிள்ளைகளுக்கு தாயானார். பிரான்சிஸ்கனின் 3வது சபை உறுப்பினராகவும் சேர்ந்து கொண்டார். இவர் தம் கணவர் இறந்த பின் இன்னும் மிகுந்த பக்தியுடன் வாழ விரும்பினார். தம் கணவர் கொடையாக அளித்திருந்த நிலங்களையும் கட்டிடங்களையும் வைத்து ஒரு துறவற மடத்தை நிறுவினார். இன்று வரை பிரசிடென்ட் என்ற பெயரால் இந்த சபை பல நாடுகளில் தொண்டு புரிந்து வருகிறது. கிபி 1350ஆம் ஆண்டு ஐரோப்பா முழுவதிலும் பிளேக் நோய் பரவி இருந்தது. இவர் துணிவுடன் ரோம் நகரில் நடைபெற்ற ஜூபிலி ஆண்டின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அந்நாட்டில் திருச்சபையின் மலிந்து கிடந்த பல ஊழல்களை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர் புனித நாட்டுக்கு திருப்பயணம் செல்லும் வழியில் இவரது மகன் சார்லஸ் இறந்த செய்தி இவரை திடுக்கிட செய்தது. கிபி 1373ஆம் ஆண்டில் ரோமில் இவர் இருக்கும்போது இறைவனடி சேர்ந்தார். இவருடைய பிள்ளைகளில் கேத்ரின் என்பவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தோன்றிய திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதப்பர் இவர் கண்ட காட்சிகளை பற்றி கூறுகிறார். இவை போன்ற காட்சிகள் திருச்சபையில் ஏற்றுக்கொள்கின்றன. விசுவாசம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளாவிடினும் நம்ப தகுந்தவை என கற்பிக்கிறது. இன்று ஸ்வீடன் நாடு மீண்டும் கத்தோலிக்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள அந்நாட்டில் இன்று பணிபுரியும் பிரசிடென்ட் துறவிகள் விடாது முயல்கின்றன. புனித பிரிஜித் அம்மாளே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.